Hello friends, welcome to Better Than Past. நாம டைம் மேனேஜ்மெண்ட் பை பிரெயின் ட்ரேசி இந்த புக்கோடைய ஃபுல் புக் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாப்டர் 7 கிரியேட் யுவர் டெய்லி டு டூ லிஸ்ட். ஆத்தர் பிரெயின் ட்ரேசி வந்து எல்லா சாப்டர்லயுமே நாம ஏன் ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நாம என்னதான் நம்ம மனசுக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டே கால்குலேட் பண்ணாலுமே சில சமயங்கள்ல சில விஷயங்களை நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைலட் வந்துட்டு எப்பயுமே அவருடைய நோட் பேடில் அவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத டு டூ லிஸ்டா மார்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க பல நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இருந்தாலுமே அவங்க அந்த நோட் பேடில் தான் டிக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எதையுமே மறந்துடக்கூடாதுங்கிறது தான். ஸோ நீங்களும் உங்களுடைய டெய்லி லைஃப்ல நீங்க மிக முக்கியமா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே டு டூ லிஸ்டா எழுதுங்க. இன்னும் சில பேர் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, நாம ஏன் அதை எழுதிக்கிட்டு நாம தான் நம்ம மனசுக்குள்ள நல்லா சிந்திச்சு கால்குலேட் பண்றோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நைட்ல தூங்க போறாங்க. இரவுல தூங்குறது கூட இல்ல, அவங்க அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு லேசினஸோட அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க முந்தின நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே அடுத்த நாளைக்கான பிளானை எழுதி வச்சிருங்க. அதை எழுதிட்டு நீங்க நிம்மதியா தூங்க போங்க. நீங்க மறந்தாலுமே அடுத்த நாள் காலையில அந்த லிஸ்ட் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோல்ஸ் ஞாபகத்துக்கு வரும், நீங்க அதை செஞ்சு முடிக்க முடியும். ABCDE டெக்னிக். நீங்க உங்களுடைய டு டூ லிஸ்ட் எழுதும் போது அதை ABCDEன்னு 4 பார்ட்டா பிரிச்சுக்குங்க. அதுல ஏ பார்ட்ல வந்துட்டு நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையும் அந்த வேலையை செய்யாம விட்டீங்கன்னா அதுக்கு வர பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எழுதிக்குங்க. செகண்ட் பி லிஸ்ட்ல வந்து ஏ லிஸ்ட் மாதிரியே ரொம்பவும் முக்கியமானதான், நான் பின்விளைவுகளும் வரும், ஆனா அது உங்களை அந்த அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிற விஷயங்களை எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் சி லிஸ்ட். இதுல வந்துட்டு இந்த வேலைகளை நீங்க செஞ்சீங்கன்னா பலன்கள் வரும், ஆனா செய்யாம விட்டுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அப்படிங்கறத சி லிஸ்ட்ல எழுதிக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெயில் செக் பண்றது, வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்றது, நெக்ஸ்ட் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்க அந்த லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கலாம். இந்த மேக்ஸிமம் லிஸ்ட்ல வர வேலைகளை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடுறது நல்லது. அதாவது மத்தவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்றது மிகவும் நல்லது. நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை எந்த அளவுக்கு பிளான் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளையும் லிஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ நீங்க இது கூடவே சேர்த்து என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் பிளான் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ரொம்ப நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லைன்னா நீங்க உங்களுடைய கோல்ஸுக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சுட்டு இந்த வேலையை செய்ய முடியுமான்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு உங்களால செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சு கொடுங்க. ஆனா செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க, எனக்கு இப்ப நேரம் இல்லை, இது நீங்க வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னும் பல பேர் இருக்காங்க. உங்களுடைய டைம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க மட்டும் அவங்க சொல்றாங்களேன்னு டக்குன்னு சரின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட நேரத்தை அதிக அளவுல ரொம்பவே வேஸ்ட் ஆக்கிடும். இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேவ் a good day.